புதுச்சத்திரம் பேசுகிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பெரியசாமி அவர்களின் டயர்லெஸ் முயற்சிகள் ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தின் புதுச்சத்திரம் ஊராட்சி 13 கோடி ரூபாய் மதிப்பில் 345 பணிகள். மாவட்டத்தில் முதலிடம். திடக்கழிவு மேலாண்மை தூய்மைதான் முன்னேற்றத்தின் அடித்தளம். திடக்கழிவு மேலாண்மையில் மாவட்டத்திலேயே சிறந்த ஊராட்சியாக விளங்கி 3 முறை மாவட்ட ஆட்சியர் விருது பெற்ற பெருமை. புதுச்சத்திரம் சுத்தமும் சிறப்பும் சேர்ந்த ஊராட்சி. குடிநீர் புரட்சி. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு சம் 80,000, 70,000, 60,000, 40,000 லிட்டர் தொட்டிகள், 2 20,000 லிட்டர் தொட்டிகள், 2 10,000 லிட்டர் தொட்டிகள், லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வசதி. ஒவ்வொரு வீட்டிலும் நம்பிக்கை. தமிழ்நாட்டிலேயே சாதனை. 123 கனவு இல்லங்கள். சாமானியர்களின் கனவு வீடு. தமிழ்நாட்டிலேயே அதிக வீடுகள் பெற்ற ஊராட்சி புதுச்சத்திரம். மேலும் 90 வீடுகள் 59.69 லட்சம் மதிப்பில் பழுது நீக்கம். பெரியசாமி அவர்களின் சொந்த செலவில் 22 வீடுகள் சீரமைப்பு. இதுவே மக்கள் மீதான அர்ப்பணிப்பு. 65.22 லட்சம் கிராம சாலை திட்டம். அரண்மனையூர் முதல் நால்வழிக்கோட்டை மயானம் வரை தார் சாலை. 1.55 கோடி நமக்கு நாமே திட்டம். கம்பளி நாயக்கன்பட்டி முதல் ரங்கநாதன் கோவில் வரை. புதுச்சத்திரம் முதல் நாலுகுள்ளிக்கோட்டை மெட்டூர் சாலை முதல் பழனி மெயின் ரோடு வரை எந்த வழி சென்றாலும் தார் சாலை. 50 லட்சத்தில் சமையலறை மற்றும் உணவு கூடம். சட்டையப்பனூரில் 50 லட்சம் மதிப்பில் சமுதாய கூடம். நாலுகுள்ளிக்கோட்டையில் கால்நடை மருத்துவமனை. ஒரே வளாகத்தில் அரசு ஊராட்சி மன்ற அலுவலகம், சமூக வளர்ச்சி, நியாய விலை கடைகள், அங்கன்வாடி மையங்கள், நாடக மேடைகள், பயணியர் நிழற்குடைகள். புதுச்சத்திரம் அனைத்து துறைகளிலும் தற்சார்பு. இது வெறும் பணி அல்ல, இது மக்கள் நல அரசின் சான்று. இது வாக்குறுதி அல்ல, செய்து காட்டும் ஆட்சி. பெரியசாமி அவர்களின் முயற்சியில் புதுச்சத்திரம் இன்று தற்சார்பு ஊராட்சியாக நிமிர்ந்து நிற்கிறது. திராவிட மாடல் வளர்ச்சி. புதுச்சத்திரம் அதன் உயிருள்ள சாட்சி.